ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மட்டன் சுவையில் இன்றைக்கி மீல் மேக்கர் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று தாங்க நான் எடுத்திருக்கேங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. அது நல்லா பார்த்திங்கன்னா கறி வறுவல் மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும். நான் 200 கிராம் மீல் மேக்கரை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு மீல் மேக்கர் அது உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி வடிகட்டி வச்சுருக்காங்க. நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்த்த மாதிரி நல்லா வதக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இப்போ நான் உள்ளே சேர்க்குறேங்க. மீல் மேக்கரை நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க. தேவையான அளவு எண்ணெய் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதே போல் சிம்மில் வச்சு பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் டேஸ்ட்டில் இன்றைக்கி மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சிங்க. தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.